ஹலோ எவ்ரிபடி வணக்கம். இன்னைக்கு நான் 4வது எஸ்ஸே பார்க்க போறோம். 3 எஸ்ஸே வரைக்கும் நான் பார்த்துட்டோம்ல. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 4வது டாபிக் த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் மாடர்ன் சொசைட்டி. அப்ப ஒரு இந்த நவீன உலகத்தில தொழில்நுட்பத்தின் வகைப்பாகம் என்ன என்றது சம்பந்தமா நாங்கள் ஒருக்கா ஒரு எஸ்ஸே ஒன்று பார்ப்போம். சரியா? ஓகே. ஒரு இன்ட்ரோடக்ஷன பார்ப்போம். இன் டுடேஸ் வேர்ல்ட் இந்த இன்றைய நாட்கள்ல உலகத்துல டெக்னாலஜி ஹேஸ் பிகம் an essential part of our lives. அதாவது அத்தியாவசியமான ஒரு பகுதியாக எங்களுடைய வாழ்க்கையில டெக்னாலஜி வந்திருக்கான். It has it has changed the way the communicate. அப்ப தொடர்பாடல் வழிகளை எல்லாம் வேறுபடுத்தி மாற்றி இருக்குது. ஒர்க் கம்யூனிகேட் ஒர்க் அண்ட் லைஃப் வாழ்க்கை வேலை எல்லாத்திலையுமே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. டெக்னாலஜி ஹேஸ் brought about both positive and negative effects on society, making it important topic to discuss. அவ நாங்கள் அதை கலந்துரையாடுற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பொசிட்டிவான நேர்மறையான எதிர்மறையான விளைவுகளை இந்த சமுதாயத்தில் அது ஏற்படுத்தி இருக்கு. முக்கியத்துவமான அளவு ஏற்படுத்தி அதை அதை பற்றி கதைக்கிற அளவுக்கு முக்கியத்துவமாக வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரடக்ஷன்ல அறிமுகம் பண்ண பார்க்கறோம். ஓகே, இப்போ பேராகிராஃப் 1 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் என்னன்னு பார்ப்போம். On the positive side, technology has improved communication. தொடர்பாடல அதிகரிச்சிருக்குது. With the internet, people can now communicate instantly. தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்யறாங்க? கம்யூனிகேட் பண்றதுக்கு தொடர்பாடல ஏற்படுது மக்கள் தொடர்பாட முடிகின்றது through the internet. No matter where they are in the world. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்பாடல் ஈஸியாக நடைபெறுது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது சமூக வலைத்தளங்கள், மெசேஜிங் ஆப்ஸ், மெசேஜ் பண்ற ஆப்ஸ்கள் and video calls have made it easier to stay connected with friends, family and colleagues. அப்ப வேலை செய்கிற ஸ்டாஃபில இருந்து குடும்பத்தினரிடமிருந்து நண்பர்களோடு அனைத்து பேரோடையும் நாங்கள் ஒரு வெல் கனெக்டடா இருக்கிறதுக்கு தொடர்பாடலுடன் இருக்கிறது இந்த சோசியல் மீடியாஸ் ஹெல்ப்பாக இருக்குது. இந்த டெக்னாலஜி ஹெல்ப்பாக இருக்குது. சரியா? எது வீடியோ கால் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப இப்படியெல்லாம் ஈஸியாக இந்த டெக்னாலஜி எங்களுக்கு செய்திருக்குது. டெக்னாலஜி ஹேஸ் ஆல்சோ ரிவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் மேக்கிங் ஒர்க் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொடக்டிவ். அப்ப இந்த டெக்னாலஜி என்ன செய்திருக்குன்னு சொன்னால் இந்த ரிவால்யூஷனைஸ்ட், அதாவது புரட்சிகரமான வகையில தொழில் இண்டஸ்ட்ரீஸ் கைத்தொழில் மேக்கிங் ஒர்க் மோர் எஃபிஷியன்ட், அதாவது வினைத்திறனான வகையில ப்ரொடக்டிவ் ஒரு வினைத்திறனாக தொழிற்படுறதுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு வேலையை எங்களுக்கு என்ன செய்யுது, இது வழங்கி இருக்குது. எது தொழில்நுட்பம் வழங்கி இருக்கு. Paragraph 2 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். However, technology has also caused some problems. சில பிரச்சனைக்கும் அது வழிவகுத்திருக்குது. Overuse of technology can lead to addiction and lack of real world social interaction. அநேகமா சில பேர் இப்போதைய இளம் சமுதாயம் என்ன செய்யறாங்களா, அதையே போனே பார்த்து கொண்டு இதனால என்ன சமுதாயத்தில் அவர்களோட தொடர்பாடல் இல்லை, மற்றது அடிமையாகி இருக்கிறது. எல்லா சோசியல் விடயங்கள்ல அரிதாகத்தான் அவை இந்த செயற்பாடுகள் இருக்கும் என்று சொல்லப்படுது. It can also பங்களிப்பு செய்து to problems like cyberbullying and privacy concern. அப்போ ஒரு தனிப்பட்ட ரீதியான விடயங்கள்லையும் மற்றது சைபர் இந்த இன்டர்நெட்ல சைபர் கிரைம் செய்யறதுக்கு என்ன செய்யுது, வழிவகுக்குது. அதாவது இன்னொரு ஆளுடைய
இதுக்குள்ள வலைத்தளத்துக்குள்ள அவர்கள் இல்லீகலா நுழைந்து அவருடைய தகவல்களை திரட்டிக் கொள்றது, அவருடைய ஆன்லைன் ஊடாக அவருடைய பணத்தை திருடிக் கொள்வது, இப்படியான விடயங்கள் எல்லாம் சைபர் கிரைமிங் இப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்குதாம். பீப்புள் மே ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் டிவைசஸ். மக்கள் வந்து அந்த டிவைசஸ்ல அந்த கருவிகள் வந்து கன நேரமாக செலவழிக்கலாம். நெக்லெக்டிங் புறக்கணிக்கிறார்கள். தியர் ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப், அவர்களுடைய உறவுகள் மற்றும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து என்ன செய்கிறார்கள், அவர் வந்து புறக்கணிக்கிறார்களாம். இது வந்து நெகட்டிவ் சைட். பாசிட்டிவ் சைட் சொன்னாங்க, இது நெகட்டிவ் சைட். இப்ப கன்க்ளூஷன் சொல்றோம். இன் கன்க்ளூஷன், டெக்னாலஜி ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆன் சொசைட்டி. அப்ப சமுதாயத்துல வந்து சாதகமான ரீதியிலும் பாதகமான ரீதியிலும் விளைவுகளை அது ஏற்படுத்துது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டிவிஜுவல், இது தனிப்பட்ட ரீதியில வந்து மிகவும் முக்கியத்துவமானது. டு யூஸ் டெக்னாலஜி வைஸ்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி, அறிவுபூர்வமாகவும் மற்றது பொறுப்புணர்வாகவும் பயன்படுத்த வேண்டியது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கடமையும் ஆகும். அதாவது டெக்னாலஜியை பயன்படுத்து. While technology makes life easier, இலகுவான முறையில வந்து அது டெக்னாலஜி வந்து லைஃபை வந்து இலகுபடுத்தினாலும், இட் இஸ் எசென்சியல் டு பேலன்ஸ் இட்ஸ் யூஸ் வித் மீனிங்ஃபுல் ஹியூமன் கனெக்ஷன் அண்ட் பர்சனல் வெல்பீயிங். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ரீதியான நலன்களையும் அக்கறையுடன் என்ன செய்யணும், ஒரு அர்த்தமுள்ள வகையில் மனிதனுடைய இதை செயற்பாடுகளை வந்து இணைக்கிறதுக்கு சரியான முறையில் ஒரு பேலன்ஸான வடிவத்தில் வந்து இதை பயன்படுத்த வேண்டியது ஒரு அத்தியாவசியமான விடயமாகும் சொல்லி நாங்கள் கன்க்ளூஷன் சொல்லி முடிக்கிறோம். சரியா? ஓகேயா? ரைட். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1 பேஜில் இந்த விஷயத்தை சொல்லிக்கோம். கிட்டத்தட்ட இதில் பார்த்தா கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வேர்ட் கவுண்டிங்கை பார்த்தால் கிட்டத்தட்ட 186 சொற்கள், கிட்டத்தட்ட 200 சொற்கள் கிட்ட இருக்கு. சரியா? ஓகே. அப்போ இது வந்து உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கி இருக்கணும். எஸ்ஏ எழுதுறது வந்து நீங்கள் பெரிய விடயமாக நினைக்காங்க. 15 புள்ளிகளை பெற வேண்டிய இடம் உண்டு. உங்களை டக்குண்டு உங்களை ஏக்கு கொண்டு விடுற விடயம் வந்து இந்த எஸ்ஏ தான். அப்போ அதை நீங்கள் வந்து புறக்கணிச்சு கொண்டு இருக்கலாது, ஸ்கிப் பண்ணிடலாது. சரியா? அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆகவே நீங்கள் வந்து ஒரு 15க்கு ஒரு 12ஓ 13ஓ அந்த லெவல்லையாவது எடுக்க வேணும். அப்போதான் உங்களுக்கு அப்படி ஏ என்ற விடயத்துக்கு கொண்டு உங்களை தூக்கி கொண்டே விட போகிற பகுதி வந்து எஸ்ஏ. ஆகவே கவனமாக படிங்க. எஸ்ஏ என்ற விடயத்துல மிகவும் அக்கறை செலுத்துங்க. எஸ்ஏ ரைட்டிங் பார்ட்ல அந்த விஷயத்தை வந்து நிறைய மாணவர்கள் செய்யறதில்ல, கவனம் எடுத்து இதனை அக்கறையுடன் படியுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது விடயங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிள்ளைகள், உங்களுடைய விருப்பங்களை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 4 எஸ்ஏ போட்டிருக்கிறேன். தொடர்ந்து எஸ்ஏஸ் தான் வரப்போகுது. ஓகே, தொடர்ச்சியாக அணைஞ்சிருங்க. பாய், டேக் கேர்.